இதுதான் நீங்க கேப் போட்டுருக்கிறது. இது பக்கத்துல உள்ள பல்லோட சொட்டை. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சாப்பாடு போய் மாட்டுது. இதை நீங்க ஊற்றி குத்தும் போதுதான் உங்களுக்கு இந்த கம்ஸ்ல போய் படும்போது பெயின் இருக்கு. பட் பல்ல வந்து தட்டி பார்க்கும்போது பெயின் உணர்வு எதுவும் கிடையாது. இன்னொன்னு அப்படியே இந்த கடைசி பல்லு எந்த அளவுக்கு சொத்தையா இருக்காது, பயங்கர சொத்தையா இருக்கு. இது வந்து எனக்கா இருந்தாலும் பெயின் வரும். ஆனா இந்த பெயின் நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணும்னா அது சீக்கிரம் பார்த்து அனுப்பணும். ஆஸ் ஆஃப் நவ் இதை நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுதான் ப்ராப்ளம். நம்ம இதை ஃபீல் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு சரியாயிடும். நான் க்ளீன் பண்றேன். இந்த இடம் ரொம்ப புண்ணா இருக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து மாதிரி வச்சு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். எது ஏன்னா நம்ம சில்வர் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த எக்குக்குள்ள போய் ஃபீவர் உட்காந்துச்சுன்னா பயங்கர வலி கொடுத்துரும். அதனால ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி பார்க்கணும். எது ரொம்ப நீங்க குட்டி புண்ணான மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு மருந்து வச்சு சாப்பாடு எதுவும் தொலைல மாட்டாத மாதிரி காட்டன் மட்டும் வச்சு விட்டுறேன். ஒரு 3 days வெயிட் பண்ணுவோம். அந்த கம்ஸ் கொஞ்சம் ஹீல் ஆகுது. நம்ம ஹீல் ஆனதுக்கப்புறம் சில்வர் ஃபில்லிங் வச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? இது கண்டிப்பா நீங்க அடைச்சிடணும். எவ்வளவு சீக்கிரம் அடைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரிங்களா? தெரியுற மாதிரி